என்னோட இப்படி வெயில் அடிக்குது, சத்தியமா முடியலடி. என்ன பண்றது? அதான் வந்துட்டோம்ல. இங்கே இருப்போண்டி, இங்கதான் கொஞ்சம் நிழலா இருக்கு. அதுக்குன்னு இங்கே நின்னுட்டு இருப்பியா? நம்ம மாங்காய் பறிக்கணும் தானே வந்தோம், வா போய் பறிப்போம். சத்தியமா நான் இந்த இடத்த விட்டு நவர முடியாது, நீ வெயில் மண்டைய பொழக்குது. வெயில் மண்டைய பொழந்தா என்ன, நம்ம வெயிலையே பொழப்பண்டி, நீ வா. அப்பா எனக்கே முடியலடி, கொஞ்ச நேரம் உட்காருவோமே. என்னடி நீயே இப்படி பேசுற? நீதான் எங்களை நல்லா பூஸ்டப் பண்ணி அழைச்சிட்டு போனோம், நீயே இப்படி பேசலாமா? ஓடி வேணா, என்னால முடியல போ. நீங்க வேணா போய் மாங்காய் பறிச்சிட்டு வாங்க, நான் அப்படியே இங்க ரெஸ்ட் எடுக்கிறேன். அதெல்லாம் சரி வராது, போனா எல்லாரும் தான் போகணும். இல்ல ரெஸ்ட் எடுத்தா கொஞ்ச நேரம் வாங்க, எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போவோம். அதான் அம்மா எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்களா, வாங்க சாப்பிடுவோம். மாங்காய் பறிச்சு பண்ணி மாங்காவையும் தொட்டு விட்டு சாப்பிடலாம்ல, நல்லா இருக்கும். மீன் குழம்புக்கு எதுக்கடி மாங்காய்? ஏன்டி சூப்பரா இருக்கும், நம்ம தனியா சாப்பிட்டுப்போம் மாங்காய். மீன் குழம்புக்குள்ளலாம் தொட்டு திங்கிற அளவுக்கு எனக்கெல்லாம் புளிப்பு பிடிக்காது. புளிப்பு பிடிக்காதா? அப்புறம் எதுக்கு எங்க கூட வந்த? நாங்க மாங்காய் பறிக்கணும் தானே வந்தோம். அடிச்சேன்னு வச்சுக்கேன், என் மூஞ்செல்லாம் பஞ்சர் ஆயிடும். நான் வரலன்னு தானே சொன்னேன், நீயே தானடி எங்க இழுத்துட்டு வந்த. இப்ப என்னன்னா மாங்காய் பறிக்க தான் போறோம், நீ எதுக்கு வந்தேன்னு என்ன பத்தி கேள்வி கேட்குற? ஒழுங்கு மரியாதையே ஓடி போயிடு, நான் இங்கே இருக்கேன், நீங்க 2 பேரும் போய் பறிச்சுட்டு வாங்க. சரி அதான் அவதான் வேணாங்கிறாளா, சரி வா நம்ம 2 பேரும் மட்டும் போய் பறிச்சுட்டு வந்துருவோம், வாடி சீக்கிரம் போவோம். சரி அப்ப நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ண, நாங்க 2 பேரும் போய் மாங்காய் பறிச்சுட்டு வந்துடுறோம், சரியா? முதல்ல 2 பேரும் போய் தொலைங்கடி, டென்ஷன் ஏத்தாதீங்கடி, பசி வேற எடுக்குது எனக்கு. சரி சரி விடு, நீ கோவப்படுற அளவுக்கு இங்க என்ன நடந்துச்சு? சரி விடு, நாங்க போய் மாங்காய் பறிச்சுட்டு வந்துடுறோம், போய் தொலைங்க. வாடி, அவ சிரிச்சிட்டு இருக்கும் போதே நம்ம ஓடி போயிட்டு வந்துடுவோம். வா வா. ஐயோ முடியல, வெயில் என்ன இப்படி கொளுத்துது. அவ்வாடி, இங்க கொஞ்சம் நிழலா இருக்கு, இங்கே உட்காந்துருப்போம் அவ்வளவு வர வரைக்கும். நல்லா கூட்டு. ஏன் நட்டா, நீ வந்து கூட்ட வேண்டியதானே? உன் இடம் தானே சுத்தம் இல்லாம இருக்கு, நீயே கூட்டு. சரி விடு. இங்க பாரு, எனக்கு தெரிஞ்ச அந்த பையனுக்கு இதுல சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். நானும் பாத்துட்டு இருக்கேன், நீ என்ன அதையும் சொல்லிட்டு இருக்க? அது அவங்க பிரச்சனை, அவங்க பாத்துப்பாங்க. ஐயோ எங்க பாரு, அவங்க பாத்துப்பாங்க இவங்க பாத்துப்பாங்கன்னு சொல்லாத, நம்ம எல்லாரும் கதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் நாளைக்கு நம்ம வீட்டுல ஏதாச்சும் நடக்கும் போது குறை சொல்லுவாளுவோ, அப்ப நம்ம சொல்லி காட்டணும்ல. அடி போடி, நீ வேற. நம்ம வீட்டு இதான் இப்ப எல்லாம் பாத்துட்டு இருக்குங்க, அதுங்களுக்கு வேலை இருக்கும்டி. உன இது சொல்லிட்டு வந்து நிக்காத. இங்க பாரு, உனக்குதான் அப்படி தெரியுது, எனக்கு தெரிஞ்சு அந்த பிள்ளை கிட்ட வந்து ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல, இவன் தான் வேணான்னு சொல்றான்னு நினைக்கிறேன். தெரியல, எங்க அண்ணன் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டாரு. என் புருஷன் கிட்ட கேட்டா அவருக்கும் எதுவும் தெரியாதுங்கிறாருடி. உன் புருஷன் கிட்ட கேட்டியா நீ? அந்த சொட்டத்தால அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுப்பானா? அவனுக்கு வேலைக்கு போறதுக்கும் வீட்டுக்கு போறதுக்கும் சரியா இருக்கும், இதுல எங்க அவன் ஊரு கதை உலக கதை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க. பாரு, நீ தான் அப்படி சொல்ற. என் புருஷன் உன் புருஷன் எல்லாம் அந்த டீ கடையில உட்காந்து குறைதான் பேசிட்டு அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. எல்லா வீட்டு கதையும் அவனுங்களுக்கு தான் முதல்ல தெரியுது, தெரியுமா? எனக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு பாத்துக்க, ஆனா நான் எதுவும் கேட்டுக்கல. எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காரு, ஒண்ணு கூட என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு. பேரு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, நம்ம கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என் புருஷனும் இது வரைக்கும் ஒண்ணு கூட சொன்னது கிடையாது. இருக்கு ஒரு நாள் வச்சுக்கிறேன் அவனுக்கு. சரி விட்டு தள்ளு. உன் வீட்டுல என்ன சாப்பாடு? இந்த அடிக்கிற வெயிலுக்கு குழம்பெல்லாம செஞ்சிட்டு இருக்க முடியும், அதனால பழைய சோத்தை வச்சாச்சு. அதுவும் நல்லாதான் இருக்கு பாத்துக்க. என்னதான் வந்து குழம்பு வச்சு கூட்டு பொரியல் அது இதுன்னு வச்சு திண்டாலும் இந்த பழைய சோறு திங்கிற மாதிரி இந்த வெயிலுக்கு வர மாட்டேங்குது. அது இல்லாம இந்த 2 நாளா வேற வானம் ஒரு மாதிரி இருட்டிக்கிட்டே நிக்குது, மழையும் வந்து தொலைய மாட்டேங்குது. ஆமா சாயங்காலம் ரொம்ப இருட்டிட்டு நிக்குது, ஆனா மழை வர மாட்டேங்குது. இன்னைக்கு காலைல கூட லேசா தூத்த போட்டுச்சு, ஆனா அதுக்கப்புறம் மழையெல்லாம் எதுவும் பெருசா பெய்யல. பேஞ்சா ஒண்ணு நல்லா பேஞ்சிட்டு நின்னுடணும். வந்து மழை சொட்டு சொட்டா பேஞ்சு இருக்கிற சூட்டை கிளப்பி விட்டுடுது. அதுக்கப்புறம் நம்ம போய் தரையில உட்காந்துட்டு எந்திரிச்சோம்னா மறுநாள் பாத்ரூம்லயே இருக்க வேண்டியதா இருக்கு. என்னதான் பண்றதுன்னு தெரியல. அதுவும் சரிதான், நான் அதனால டக்குன்னு தரையில எல்லாம் உட்காடுறது கிடையாது, ஏதாச்சும் விரிச்சு விட்டுட்டு தான் உட்காருவேன். உன் வீட்டுல ஏதாச்சும் பரவாயில்ல, ஏசி இருக்கு, என் வீட்டுல அது கூட இல்ல தெரியுமா? எப்படி தெரியுமா சூடா இருக்கு. வாங்கி வைங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு 2-3 வாரம் தான் வெயில் அடிக்கும், அதுக்கப்புறம் மழை காலம் வந்துடும், மழை தான் பெஞ்சிட்டு இருக்கும், ஏசி எல்லாம் வைக்க வேணாம், அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லைன்னு கஞ்சி பீசினாரி புருஷன் சொல்றான். ஏப்பா என் புருஷன்லாம் அப்படி இல்லப்பா. நாங்க மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி ஏசி கொஞ்ச நேரமாச்சும் எங்க வீட்டுல ஓடிடணும், இல்லைன்னா எங்களுக்கு தூக்கம் வராது. சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறான். சரி இப்ப மழை காலம் வந்துச்சு, மறுபடியும் வெயில் காலம் வராதா? என்னத்த சொல்றதுன்னு தெரியல. அவன் வாங்குறானோ இல்லையா, நானாச்சும் காசு ஏதாச்சும் பண்ணி இந்த குழு வாங்கிடணும் ஏசிய. சரி வாங்கி போடு. அதான் பாத்துட்டு இருக்கேன், வாங்கி போட்டுடுறேன்.
ஏய் பரவாயில்லடி, உங்க பெரியப்பா நல்லா தோட்டத்தை கிளீனா வச்சிருக்காரு. எங்க பெரியப்பா யாருன்னு நினைச்சா இந்த விஷயத்துலலாம் அவர் கரெக்டா இருப்பாரு. அதுவும் சரிதான். ஏய் யாரு அது வந்துட்டு இருக்கிறது நம்மள நோக்கி? வேலை பார்க்குற ஆளா இருக்கோண்டி. வேலை பார்க்குறவராடி இவ்வளவு டீசெண்டா இருக்காங்க? ஏய் எங்க பெரியப்பா கிட்ட எல்லாரும் இப்படிதானே மரியாதையோட நடந்துக்கணும், டீசெண்டா இருக்கணும். அது சரி. ஆ யாருமா நீங்களா? என்ன யாருன்னு கேக்குறாரு? ஒருவேளை இவ்வளவு தெரியாதோ? ஐயோ நம்ம ஊர் பக்கம் வந்தது இல்ல, அதனால இவர் நம்மள பார்த்தது இல்ல போல. உங்களதாம்மா கேக்குறேன். யாரு நீங்க 2 பேரும்? இந்த அங்கிள் நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே. அன்னைக்கு ஐஷுவோட நிச்சயதார்த்தத்துக்கு கூட வந்திருந்தாங்களே. அங்கிள் உங்களை எனக்கு தெரியும். என்னது என்ன உனக்கு தெரியுமா? நீ எங்க சொந்தக்கார பொண்ணாமா? யாரு பொண்ணு நீ? ஐயோ அங்கிள் நான் உங்க சொந்தக்கார பொண்ணெல்லாம் இல்ல. நீங்க ஐஸ்வர்யா நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருந்தீங்கல்ல. ஐஸ்வர்யாவா? ஆமா, நீங்க அந்த வீட்டு பிள்ளைங்க தானே? இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? அங்கிள் இது எங்க பெரியப்பா தோட்டம். எது உங்க பெரியப்பா தோட்டமா? ஏம்மா இது ஏன் தோட்டமா? உங்க பெரியப்பா தோட்டம் அந்த பக்கம் இருக்கு. நீங்க தப்பா இங்க வந்துட்டீங்க. ஐயோ மறந்துட்டோமா? இங்க வந்து ரொம்ப நாளா வேற ஆச்சு. ஐயோ இவ வேற நம்மள பார்த்து மறைக்கிறப்ப என்ன பண்றது? அங்கிள் இதுதான் அங்கிள் எங்க பெரியப்பா தோட்டம். ஏம்மா இது ஏன் தோட்டமா? அந்த பக்கம் தான் உங்க பெரியப்பா தோட்டம். உங்க பெரியப்பா இன்னும் உங்க தோட்டத்தை சுத்தம் பண்ணாமலே வச்சிருக்காரு. அப்படியே குப்பை மாதிரி கிடக்கு. இப்பெல்லாம் நீங்க அங்க போகாதீங்க, பாம்பு அது இதுன்னு கிடக்கும். இப்பாவி இந்த வெயில்ல தர தரன்னு இழுத்துட்டு வந்ததும் இல்லாம தப்பான தோட்டத்துக்குள்ள இப்படி அலைய விட்டுட்டு இருக்கீங்களே. சரி சரிம்மா விடுமா, அந்த பிள்ளைக்கு தெரியல போல. சரிம்மா எதுக்கு இங்க வந்தீங்க தோட்டத்துக்கு? அது ஒண்ணும் இல்ல அங்கிள், இவ வந்து என் ஃப்ரெண்டு சென்னையில இருந்து வந்திருக்கோம். ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால எனக்கு தெரியல. எங்க பெரியப்பா தோட்டத்துல மாங்காய் இருக்கும், சூப்பர் சூப்பரா இருக்கும். சரி அதான் பறிச்சு சாப்பிடலான்னு வந்தோம். தெரியாம நான் உங்க தோட்டத்துக்கு இவளை அழைச்சிட்டு வந்துட்டேன். மாங்காய் தானம்மா வேணும்? நம்ம தோட்டத்திலே நிறைய மாங்காய் இருக்கு, வாங்க பறிச்சு தரேன். ஆனா நம்ம தோட்டத்துல இந்த மாங்காய் பறிச்சதா யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க, சரிங்களா? ஏன் அங்கிள் ஏன் சொல்ல வேணாம் சொல்றீங்க? ஒண்ணு இல்லம்மா, மாங்காய் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பசங்க ஏறி குதிச்சு வருவானுங்க. அவங்கள துரத்தவும் முடியாது, அதுக்கு மனசும் வராது. அதுக்காக தான். ஐயா அங்கிள் நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. நாங்க ஒரு ரெண்டே ரெண்டு மாங்காய் மட்டும் பறிச்சுக்கிறோம், சரிங்களா? நாங்க யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டோம் இந்த மாதிரி தோட்டத்துக்கு வந்தோம் அப்படின்ட்டு. சரிடா சரிடா, வாங்க நான் அழைச்சிட்டு போய் பறிச்சு தரேன். சரி அங்கிள். பின்னாலே வாங்க, பார்த்து வாங்க. சரி அங்கிள். பாடி அந்த அங்கிள் பின்னாடி போய் மாங்காய் பறிச்சுட்டு வந்துரும். உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்ல. அதுக்கு என்ன பண்றது, இப்ப மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், நம்மள கொன்னு போட்டுருவா. அதனால வா போய் பறிச்சுட்டு வந்துட்டு ஓடியே போயிடுவோம். சரி வந்து தொலைறேன் போ. ஏன்னா இப்படி வெயில் அடிக்குதுன்னு தெரியல. கொஞ்சம் மழை பெஞ்சா என்னாமா? மழையே பெய்ய மாட்டேங்குது. என்ன போனாலே போனாலே இன்னும் ஆளையே காணோம். இந்த பசங்க என்ன இங்க வரானுங்க? ஒருவேளை அவளோட சொந்தக்கார பசங்களா இருக்குமோ? ஆனா அன்னைக்கு அவ அப்படிலாம் பார்க்கலையே, பேசலையே. ஏய் இந்த பொண்ணு என்ன நம்ம தோட்டத்துல உட்காந்துருக்கு? அதான்டா எனக்கும் தெரியல. ஒருவேளை அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களோ? அப்படியா இருந்தா இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல பேசியிருப்பாங்களே. சரி வா போய் கேட்போம். ம். யார் நீங்க? எங்க தோட்டத்துல என்ன பண்றீங்க? எது இது உங்க தோட்டமா? ஆமாங்க, இது எங்க தோட்டம் தான். எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இல்ல எங்க ஃப்ரெண்டு தான் எங்களை இங்க கூட்டிட்டு வந்தா. அவ தோட்டம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா. அவங்க தோட்டமா? இது எங்க தோட்டங்க. ஒருவேளை அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மாத்தி இங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க ஃப்ரெண்டு எங்க போ? அவ மாங்காய் பறிக்க போனான்ட்டு போனா, இன்னும் வரல. போய் ரொம்ப நேரம் ஆகுது. ஓ, மாங்காய் பறிக்க போயிருக்காங்களா? சரி சரி, வரட்டும் வரட்டும். அப்போ இது உங்க தோட்டமா? ஆமாங்க, இது எங்க தோட்டம் தான். சாரிங்க, அவ மாத்தி அழைச்சிட்டு வந்துட்டா போல. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்லைங்க, எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க? எதுல என்ன இருக்கு? இதோ உங்க ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டாங்களே. ஏய் அறிவு கட்டவளே, உனக்கு அறிவு இல்ல? மாத்தி அழைச்சிட்டு வந்திருக்காடி பைத்தியக்காரி. நல்லா கேளு, நாக்க புடுங்குற மாதிரி. ஏய் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியல. நான் வந்து ரொம்ப நாள் ஆகுதுல, அதனாலதான் மறந்துட்டேன். மறப்ப யார கேட்டு நீ இப்ப மாங்காய்லாம் பறிச்சுட்டு வந்திருக்க? அம்மா அந்த பிள்ளைய திட்டாதம்மா, நான் தான் பறிச்சு கொடுத்தேன். ஆமாண்டி, அங்கிள் தான் பறிச்சு கொடுத்தாங்க. பரவாயில்ல நீங்க பறிச்சுட்டு போங்க அப்படின்னு. சாரி அங்கிள், உங்களுக்கு நாங்க ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன் இன்னைக்கு. ஐயோ பரவாயில்லம்மா, எங்க வீட்டு பிள்ளைங்களா இருந்தா பறிச்சு கொடுத்துருக்க மாட்டோமா? பரவாயில்ல, எடுத்துட்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இருக்கட்டும்மா, பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? ஏய் அதான் அங்கிளே சொல்லிட்டாங்களா, வாடி வாடி கிளம்புவோம். நீ வந்து கோவப்பட வேண்டாம், கொஞ்சோண்டு மாங்காய் பறிச்சுட்டு வந்துட்டோம். ஓ, அந்த கொத்து கொத்தா 2 கையிலயும் வச்சிருக்கிறது தான் கொஞ்சமாடா இவங்களுக்கு? சும்மானே இருடா. எது கொத்து கொத்தா கையில வச்சிருக்கிறது உனக்கு கொஞ்சம்? ஆமாண்டி இது கொஞ்சம் தான். சரி வா வா நம்ம கிளம்ப, மணி ஆயிடுச்சுல, வீட்டுக்கு போகணும். சாப்பாடுலாம் கட்டி எடுத்துட்டு வந்த? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, இருந்து சாப்பிட்டுட்டே போங்க. இல்ல அங்கிள், நாங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டோம். நாங்க தோட்டத்துல உட்காந்து சாப்பிடலாம் தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தோமே. டேய் நீங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்தீங்களாடா? எடுத்துட்டு வந்திருக்கோம்ப்பா. நானும் இங்க தோட்டத்துல உட்காந்தாம சாப்பிடுவோம், வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம்.
இல்ல அங்கிள் பரவாயில்ல. நீங்க போய் சாப்பிடுங்க, நாங்க கிளம்புறோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. சரி அங்கிள் வரோம். முந்திரி கொட்டை எல்லாத்துலயும் முந்திக்கிட்டே போவா. டேய் எடுத்துட்டு வாங்க அதெல்லாம். சரிப்பா. அங்க ஒரு நல்ல இடம் இருக்குமா, வாங்க உங்களை நான் அழைச்சிட்டு போறேன். சரி அங்கிள். என்னடா அப்பா மட்டும் அந்த பிள்ளைங்க அழைச்சிட்டு போறாரு? என்ன பண்றது, வா, வேற வழி கிடையாது, நம்மளும் போய் தான் ஆகணும். ரைட்டு. அம்மா, 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 அம்மா. ஏன் ஏன் என்ன ஆச்சு? ஏன் காலையில கத்திக்கிட்டு வர? எங்கதான் போனீங்க? மாட்டு கொட்டாய்க்கு போனேன். ஏன் என்ன சொல்லு? எதுக்கு அந்த புள்ள காலையில இருந்து எனக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு? எந்த பிள்ளை? எதுவுமே தெரியாத மாதிரி கேட்காதீங்கம்மா, எனக்கு காலையிலேயே டென்ஷன் ஆகுது. ஒரு நிம்மதியா தூங்க கூட முடிய மாட்டேங்குது. இங்க பாரு, ஒன்னாலதான் எனக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்ப என்ன நடந்துச்சு? எவ உனக்கு போன் அடிச்சா? அதான் என் தலையில உன்னை கட்டணும்னு நினைச்சு தொலைகிறீங்களே, அவதான் எதுக்கு காலையிலேயே எனக்கு போன் அடிச்சுட்டு நிக்கிறா. வெறி ஆகுது, ஒரு நிம்மதியா தூங்க கூட முடிய மாட்டேங்குது இந்த வீட்டுல. எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சிடலாம் போல இருக்கு. ஐஸ்வர்யா போன் அடிச்சதுக்கு தான் இந்த கத்து கத்திட்டு நிக்கிறியா? அவ நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அவ போன் அடிச்சா பேசு. மணி என்ன ஆகுதுன்னு பாத்தியா இல்லையா? இத்தனை மணி வரையும் தூங்கிட்டு இருக்க, இதுல வேற உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டான்னு வேற சொல்லிட்டு நிக்கிறியா நீ? ஒழுங்கு மரியாதையா போய் கிளம்பு போ. என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கடைசி வரைக்கும் நான் சொல்றதை கேட்க மாட்டீங்களா? என் தலையில அவளை கட்டாதான் போறீங்களா? எனக்கு இந்த வீட்டுல ஒரு மதிப்பும் கிடையாது. நான் சொல்றதை யாரும் காது கொடுத்து இப்பெல்லாம் கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டேனே, இப்போ ஏன் நான் சொல்றத நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஒழுங்கா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க, இல்லைன்னா நானே நிப்பாட்ட வேண்டியது வரும். நீயா நிப்பாட்டுறதா இருந்தா நிப்பாட்டிக்கோ, சரியா? அதுக்கப்புறம் என்னையும் உங்க அப்பாவையும் உன்னால உயிரோடைய பார்க்க முடியாது. நீயே சொல்லு, நாங்க உனக்கு என்ன இல்லைன்னா பிரச்சனையா? நீ மட்டுக்கும் சந்தோஷமா உன் வேலையை பார்த்துட்டு தெரியவ, அப்படிதானே? உனக்காக சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணாரு. ஆனா நீ அவருக்கு இது கூட பண்ண மாட்டீல. உன்ன ஏமா இதையே சொல்லிட்டு இருக்கீங்க எப்போ பார்த்தாலும்? நீ இனிமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நான் இனிமே உனக்காக எதுவுமே செய்ய மாட்டேன், சரியா? இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா மட்டும்தான் நான் இனிமே உன்கிட்ட பேச போறேன். இனிமே நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. எவ்வளோ ஒருத்திக்காக என்கிட்ட எதிர்த்து நின்றுட்டு இருக்கீங்க? எவ்வளோ ஒருத்தி கிடையாது, இந்த வீட்டு மருமக. வாய்ப்பே இல்லை. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இனிமே நான் உன் விஷயத்துல தலையிட மாட்டேன். உங்க அப்பா என்ன பண்றாரோ அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இருக்கு, அவளுக்கு இருக்கு, அவளுக்கு வச்சுக்கிறேன். அங்கிள் உண்மையிலே மாங்காய் சூப்பரா இருக்கு அங்கிள். நம்ம தோட்டத்து மாங்க நல்லா இருக்குமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆமா அங்கிள், அவ சொன்ன மாதிரி உண்மையிலே மாங்காய் சூப்பரா இருக்கு. சரிம்மா சரிம்மா, சாப்பாடு சாப்பிடுங்க. சரி அங்கிள். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் ஏன் நின்னுட்டே இருக்கீங்க, சாப்பிடல? டேய் ஆமாண்டா, நீங்க ரெண்டு பேரும் ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? ஒரு தட்டையில சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வாங்க, போங்க. இல்லப்பா வேணாம், கூடையெல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? அம்மா அதை எடுத்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வர சொன்னாங்க. ஆமாப்பா, அம்மா அங்க தனியா இருப்பாங்க, நாங்க போறோம். ஓ அப்படியா? ஆமா, நீங்க வரலன்னா அவளும் சாப்பிட மாட்டா. கூடையெல்லாம் அந்த மோட்டார் ரூம்ல தான் இருக்கும், போய் எடுத்துக்கோங்க போங்க. சரிப்பா. பார்த்து பொறுமையா போங்கடா, வேகமா ஓட்டிட்டு போகாதீங்க வண்டியை. சரிப்பா சரிப்பா, நீங்க சாப்பிட்டுட்டு வாங்கப்பா. சரிடா, நீங்க போங்க நீங்க போங்க. சரிப்பா, வாடா போவோம். ஏன் இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஓடுறானுங்க? ஒருவேளை நம்ம முன்னாடி சாப்பிட வெக்கப்படுறாங்களோ இருக்கும். சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க. சரி அங்கிள். ஆமா அங்கிள், உங்க வீடு எங்க இருக்கு? உங்க தெருக்கு பின்னால் தெருவுமா? ஓ அப்படியா? ஆமாம்மா. ஆமா, ராசுக்கு நீங்க என்ன வேணும்? அவர் எங்க பெரியப்பா. ஓ அப்படியா? ஆமா அங்கிள். உன்னை பார்த்தா இங்க இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஊருக்கு வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகுது. ஏமா என்னாச்சு? இந்த கடைசியா உட்காந்துருக்கால, ஆமா. அவ கூட தான் இந்த 4 வருஷமா நாங்க இருந்தோம். அது சரி. உனக்கு எந்த ஊருமா? எனக்கு சென்னை அங்கிள். உங்க அப்பாலாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஐயோ, என்ன அவர் அப்பா பத்தி கேட்கறது, என்ன சொல்றது? உன்னதாமா கேட்கிறேன், உங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அங்கிள், அவங்க அப்பா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்ன வேலைமா? ஐயோ, இவர் வேற துருவி துருவி கேட்கறாரு, என்ன பதில் சொல்றது? அவங்க பெரிய ஜவுளி கடை வச்சிருக்காங்க, அதான். ஓ ஓ அப்படியா? இத சொல்றதுக்கு ஏமா இப்படி தயங்குற? அது வந்து அங்கிள் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தேனே, அதான் டக்குன்னு சொல்ல முடியல. சரி சரிம்மா சரி.
நான் ஒரு இருக்கேன். உங்களெல்லாம் சாப்பிட விடாம பேசிட்டே இருக்கேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரி அங்கிள். சரி அங்கிள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.